சப்பாத்தி பரோட்டாவுக்கு ஜிஎஸ்டி குறைப்பில் சில குழப்பங்கள் இருப்பதால் தற்பொழுது ஹோட்டல் உரிமையாளர்கள் இது தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் தேவநாதன். வணக்கம். இப்ப ஹோட்டல் உரிமையாளர்கள் தரப்பிலிருந்து இந்த குழப்பத்திற்கு என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு? நிலவரம் என்ன? அதாவது புதிய ஜிஎஸ்டி நடைமுறை நேற்றிலிருந்து வந்திருக்குது. இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா அதுல சப்பாத்தி பரோட்டா வகைகளுக்கு ஜிஎஸ்டி இல்லை அப்படின்ற ஒரு இது வந்திருந்தது. இதுல பார்த்தோம் அப்படின்னா ஹோட்டல்கள்ல சாப்பிட வரவங்க அதற்கு, அதாவது அவர்கள் சாப்பிடும் உணவுக்கும் அந்த ஜிஎஸ்டி இருக்காது என்ற ஒரு நிலை அவங்க மனதில் ஏற்பட்டது. இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா தற்பொழுது கடலூர் மாவட்ட ஹோட்டல் உரிமையாளர் சங்கம் ஒரு விளக்கமான அறிக்கை கொடுத்திருக்காங்க. அதுல பார்த்தோம் அப்படின்னா உடனடியாக உண்ணும் வகையில சப்பாத்தி பரோட்டா வகைகளை தொழிலகங்கள்ல தயார் செய்து பேக்கிங் செய்து வணிக வளாகங்கள் மூலமா விற்கிறாங்க. அதுக்கு மட்டும்தான் ஜிஎஸ்டி கிடையாது. உணவகங்கள்ல வழங்கப்படும் பரோட்டா சப்பாத்தி போன்றவைக்கான இந்த ஜிஎஸ்டி 5% தொடரும். ஜிஎஸ்டி வரி சட்டத்துல உணவகங்கள் சேவை நிறுவனங்களாக வகைப்படுத்திருக்காங்க. அதன் காரணமாக தான் பார்த்தோம் அப்படின்னா உணவகங்கள்ல வழங்கப்படும் உணவு மற்றும் மதுபானம் அல்லாத பான வகைகளுக்கு 5% ஜிஎஸ்டி வரி தொடரும் சொல்லிட்டு அவங்க ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி தேவநாதன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.